வித்யாசாஸ்திர நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த பதிவில் நாங்கள் எப்படி குலதெய்வம் பூஜை செய்கிறது என்று பார்ப்போம். பூஜைக்கு தேவையான விஷயங்கள்: ஒரு மண், இல்லாட்டி செப்பு, வெள்ளி, வெண்கலம், பஞ்சலோகம் போல உலோகங்களில் பானை வச்சு எவர் சில்வர் தவிக்கவும். பானையில் சந்தனம் இல்லாட்டி மஞ்சள் தெய்வமாக பூசி, பெண் தெய்வமாக இருந்தால் மஞ்சள் குங்குமம், ஆண் தெய்வமாக இருந்தால் சந்தனம் விபூதி வச்சு உள்ளுக்குள்ள 3/4 அளவுக்கு அரிசி நிரப்பவும். அதுக்குள்ள 500 ரூபாய் நாணயங்கள் ஒரு மஞ்சள் துணியில முடிச்சு மூட்டை மாதிரி கட்டி அதுக்குள்ள வைக்கவும். பானைக்கு மேல ஒரு தட்டம் வச்சு அதுக்கு மேல ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் தீபம் கொளுத்தின நல்லது. இல்லாற்றி நல்லெண்ணையும் கொளுத்தலாம். இருப்ப எண்ணெயும் சிறப்பு பழங்களை தரும். அதுக்கு பிறகு கொளுத்தின பிறகு நீங்கள் உங்கள் குலதெய்வம் விட நாமம் 108 தடவை சொல்லவும். உங்களுக்கு ஏதாவது ஸ்தோத்திரம் பதிகங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு தெரிஞ்சா அதுவும் படிக்கலாம். உதாரணத்துக்கு, உங்கள் குலதெய்வம் முனீஸ்வரராயிருந்தா ஓம் முனீஸ்வரரே போற்றுவோம் என்று 108 தடவை சொல்லி வணங்கலாம். உங்கள் குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி அம்மனாயிருந்தா ஓம் அங்காள பரமேஸ்வரியை போற்றுவோம் என்று 108 தடவை சொல்லலாம். அந்த கலசத்துக்கும் பூ கட்டி வைக்கலாம். மறுநாள் அந்த அரிசியை பானையை பிரித்து அந்த அரிசியை சக்கரை பொங்கல் இல்லாட்டி அரிசி டப்பால போடலாம். அன்னதானமும் செய்யலாம். இல்லாட்டி 3வது நாள் எடுக்கலாம், 5வது நாள் எடுக்கலாம். இந்த பூஜை 500 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செய்யலாம். இந்த பூஜை செய்கிற அன்றையாவது சைவமாக இருந்து செஞ்சா நல்லது. 500 வாரமும் மச்சம் சாப்பிடாம இருந்தா இன்னும் கூட சிறப்பு பலன்கள் தரும். இந்த பூஜை ஏன் செய்வோம் என்றால், நீங்கள் கேட்கிற அத்தனை விஷயங்களும் கொடுப்பாங்க குலதெய்வம். இந்த பூஜை அதீத சக்தி வாய்ந்த பூஜை. அவ்வளவு கஷ்டமும் இல்லை. உங்களிட நியாயமான கோரிக்கையாக குலதெய்வமுக்கு வையுங்கோ. ஒரு கோரிக்கையாக வையுங்கோ, இல்லாட்டி கணக்கு கோரிக்கையாக வையுங்கோ. உங்கள் குலதெய்வம் நிறைவேற்றி தருவாங்க. நன்றி, வணக்கம்.